ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குருசுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம், காஞ்சி காமகோடி பீடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது தொலைக்காட்சியில் நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணுறோம், உங்களுக்கே தெரியும். அந்த வகையில் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் இந்த 12 ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்கள். அதாவது ஒவ்வொரு மாதம் நான் முதல்ல சொன்ன மாதிரி கிரகங்கள் பயிற்சி ஆகிண்டே இருக்கும். அதிகமாக வருஷக்கணக்கில் இருக்கக்கூடியது பயிற்சியாகக்கூடியது சனி பகவான், ராகு கேது, குரு பகவான். மற்ற கிரகங்கள் சூரியன் 1 மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி, சந்திரன் 2 நாளைக்கு ஒருக்கா பயிற்சி, செவ்வாய் புதன் சுக்கிரன் 1.5 மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி, இப்படிலாம் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் மற்ற கிரகங்கள் ஏதாவது பயிற்சியாக இருந்தது, நமக்கு ஏதாவது நன்மை தீமைகள் செய்ய இருக்கிறதா, எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஆவணி மாத பலாபலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்மலாம் பலவிதமான துன்பங்களோடும் கஷ்டங்களோடும் காத்துன்னு இருப்போம், நமக்கு விடிவு காலம் பிறக்காதான். அப்படி இந்த மாதம் ஆவணி மாத பலாபலன்கள்னாச்சும் நமக்கு ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, எப்படி இருக்குது, நன்மைகள் எப்படி, இந்த மாதம் எப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு ஆவணி மாத பலாபலன்கள் என்ன? ஆவணி மாதம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு விஸ்வாவச வருஷம். தமிழ் மாதங்களில் ஆவணி மாதத்தில் கும்பராசிக்கு இப்படி தான் இருக்கும். அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஏன் பார்த்தோம்னா, கும்பராசி அப்படிங்கும் பொழுது 7.5 சனியில் இருக்கீங்க, இன்னும் முடியல. கடந்த 5 வருஷமாகவே பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், வேதனை, சங்கடங்கள், அலைச்சல், உடல் உபாதைகள், மருத்துவ செலவுக்கு அளவே இல்லை. அதே மாதிரி பேச்சுவார்த்தையில் தொல்லை, பகைமை, எதிரி தொல்லைகள், கடன் தொல்லைகள், இவளை சொல்லிகிட்டே போகலாம். அந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கீங்க. எப்போ தான் விடிவு காலம் வரும், யாருக்கிட்டையும் சொல்ல முடியல, யாருக்கிட்டையும் தெளிவுபடுத்த முடியல, யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் எல்லாம் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், இப்படியெல்லாம் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியது கும்பராசி. அப்படி பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அதில் இந்த 9 கிரகங்கள் பயிற்சி, அதை வச்சு தான் நம்ம இந்த பலன்கள் சொல்கிறோம். இந்த 9 கிரகங்கள் பயிற்சியில் ஒரு 4 கிரகங்கள் மட்டும்தான் ஆண்டுதோறும் வருஷக்கணக்கில் பயிற்சியாகுது. மற்ற கிரகங்களை பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் பயிற்சி ஆகும். சந்திரன் 2.5 நாளைக்கு ஒருக்கா பயிற்சி. மற்ற 4 கிரகங்கள் 1.5 மாதம், 1 மாதம். அப்போது அதனால தான் இந்த மாத ராசி பலன்கிறதே போடுறோம். அப்போ ஏதாவது இந்த மாதத்தில் பயிற்சியாகி ஏதாவது விடிவு காலம் நம்ம கும்பராசிக்கு இருக்கா, இப்போனாச்சும் மாறுமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் இந்த ஆவணி மாத பலாபலன்களை பார்க்குறோம். கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே ராசியிலே ராகு சஞ்சரிக்கிறார். அப்போது நரம்பு கோளாறுகள் கண்டிப்பாக உண்டு. தூக்கமின்மை, பசியின்மை, தலை, மூளை, வயிறு பிரச்சனை, பெண்களாக இருந்தால் மென்சஸ் ப்ராப்ளம், கர்ப்பப்பை கோளாறு கண்டிப்பாக வரும். அதுபோக கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசம், தேவையில்லாத ஒரு பழி சொல்லுக்கு ஆளாகிறது, அபவாதம், நிந்தை சொல், இந்த மாதிரிலாம் உண்டாகும். அடிக்ட் ஆகிறது. அதனால் உளவியல், மன ரீதியான பிரச்சனை, சைக்கார்டிக் ப்ராப்ளம், இதெல்லாமே வரக்கூடிய அமைப்பு உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். நான் சனியோட வீட்டில் லக்னத்தை ராசியில் ராகு கொஞ்சம் வச்சு தான் செய்வார். யாரையும் நம்பக்கூடாது. பொதுவாக நண்பர்களாக இருந்தாலும் உயிர் நண்பனாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கிறது தான் நல்லது. நம்பி ஏமாறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2ஆம் இடத்துல சனி ராசிநாதன். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம்னு சொல்கிறோம். இப்போ 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால குடும்ப பிரிவை ஏற்படுத்துகிறார். குடும்பத்தை பிரித்து வச்சிடுறார். நீங்கள் ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம், உத்தியோக ரீதியாக இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், அல்லது சண்டை சச்சரவாக இருக்கட்டும், குடும்பத்தை பிரித்து வைக்கிறார். பேச்சுவார்த்தையின் மூலம் கலகங்கள் அப்படிங்கிறத கொடுக்குறார். நம்ம எது பேசினாலும் சண்டை,
சனி வாயில் உட்காந்துருக்கான்னு சொல்கிறாங்க நாக்கில். அதான் இது வாக்குஸ்தானம்ங்கிறது 2ஆம் இடம். சனி நாக்கில் உட்காந்து உங்களை வச்சு செய்கிறார். எது பேசுனீங்கனாலும் பிரச்சனை, கஷ்டம், நல்லதுங்கிறதே இருக்காது. தொட்டதுக்கெல்லாம் சண்டை, வீட்டில் 3-4 தடவை சண்டை வரும், அழுகணும், அந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பார். பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துட்டால் அதுலேயும் மந்தம். நம்ம தேவையான அளவு வருமானங்கள் அப்படிங்கிறது இருக்காது. கஷ்டங்களை அனுபவிச்சு தான் ஆகணும், சங்கடங்களை அனுபவிச்சு தான் ஆகணும். அதுலேயும் ஒரு நன்மை அப்படிங்கிறது இல்லை. அப்புறம் 3-4 ஒன்றும் இல்லை. 5ஆம் இடத்துல குரு, சூப்பர். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு, அவர் ஒருத்தர் தான் நல்லா பண்ணுறார். பூர்வீக சொத்துக்கள் லாபம், தாயா தகப்பனார் வழி சொத்துக்கள் லாபம், குழந்தைகள் லாபம், திருமண பேச்சு கைகூடும், வாரிசுகள் உண்டாகும், வாரிசுகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும், வாரிசுகள் நன்மை செய்வார்கள், இடம் வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, விவசாய நிலங்கள் வாங்குறது, விவசாயிகளுக்கு பெரும் செல்வம், ஆடை ஆபரணங்கள், தங்கம் வெள்ளி நகை வைரம் வைடூரியங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையும் கொடுக்குறார். எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். யார் என்ன தொழில் பண்ணாலும் அதில் குரு தூக்கி விடுவார். 5ல் குரு இருக்கும் பொழுது இந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் விவகாரங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகி நல்லது அப்படிங்கிறது நடக்கும். 6ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், ட்ரேடிங், மார்க்கெட்டிங், ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சுய தொழில் பண்ணுறவங்க, வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், கொடுக்கல் வாங்கல், ஜவுளித்துறை, உலோகத்துறை, இவங்க எல்லாமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம். 6ல் போய் இந்த 2 கிரகம் உட்காந்துருச்சு மறைவு ஸ்தானத்தில். ஆனாலும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. எச்சரிக்கையாக கவனமாக இருந்தால் அதில் தவிச்சிடலாம். 7ஆம் இடத்துல சூரியன் கேது மிகச் சிறப்பு. தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்தால் கிடைக்கும். அரசாங்க பணியாளர்களாக இருந்தால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் கண்டிப்பாக உண்டு. அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பொறுப்புகள், தலைமை பொறுப்பு, நிர்வாகத் திறமை, இதெல்லாமே உண்டாகும். கேது கூட இருக்கிறதுனால வெளிநாடு போகிறது, புதிய புதிய ஒப்பந்தங்கள், புதிய மனிதர்களை சந்தித்தல், பெரிய மனிதர்களை சந்தித்தல், அவர்களோட தொடர்புகள், அதனால் நாமளும் புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, புதிய துறையில் சாதிக்கிறது, புதிய தொழில் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருந்தால் அந்த அரசாங்க வேலை அப்படிங்கிறதும் கிடைக்கும். குறிப்பாக பார்த்தோம்னா இயல், இசை, நாடகம், ஜோதிடம், சினிமா, கதை வசனம் எழுதுகிறவங்க, சினிமா துறையில் எல்லாமே ஆக்டர்ஸ் முதல் கொண்டு பத்திரிகை, ப்ரெஸ், மீடியா, கேளிக்கை, விளையாட்டுத்துறை, இதில் பணியாற்றக்கூடியவர்கள் அனைவருக்கும் நன்மை. ஆன்மீகத்துறை, அறநிலையத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகுது. செவ்வாய் அடுத்தது பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்துல, அதுவும் நன்மை அப்படிங்கிறது தான் கொடுக்குறாரு. பூமி, மனை, வீடு, லாபம், உணவு தொழில், கேட்ரிங் சர்வீஸ், ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை. அதே மாதிரி பொதுப்பணித்துறை, குடிநீர் வடிகால் வாரியம், கடல் சார்ந்த தொழில், மீன்வளத்துறை, நீர்வளத்துறை, நீரில் என்னென்ன பண்ணுறமோ, குடிநீர், அக்வா வாட்டர் குடிக்கிறோமில்ல, மினரல் வாட்டர்லேருந்து அது தண்ணி தானே, அந்த மாதிரி ஜலம் சம்பந்தமான தொழில் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது. பொதுவாக கும்பராசி அப்படின்னு பார்த்தோம்னாலே இந்த ஆவணி மாத பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 80% நன்மைகள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்கள், இவங்களுக்கு 90% நன்மைகள், சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கும் 80% நன்மைகள்ங்கிறது ஏற்படுது. இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை, நீலம், அனுகூலமான திசை கிழக்கு மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, 7, வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. அம்பிகையை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.